அனைவருக்கும் வணக்கம். இது ராஜராஜ சோழன் கட்டின குமிழித்தூம்பு. நம்ம ஆங்கிலேயர் கட்டின மதகுல, அதாவது டேம்ல வெறும் தண்ணியை மட்டும்தான் நம்மளால வெளியேற்ற முடியும் ஆற்றில இருந்து. ஆனா அந்த குமிழித்தூம்புல தண்ணி மட்டும் இல்லாம அடியில் இருக்கக்கூடிய சேத்தையுமே நம்மளால சேற்று வெளியேற்ற முடியும். அந்த சேருக்கான தண்ணி வேளாண்மைக்கு உதவும். அது மட்டும் இல்லாம ஏரிய தூர்வாரும் செலவையுமே இது கம்மி பண்ணும். இந்த குமிழித்தூம்பு எப்பவுமே ஏரியோட நடுப்பாகத்தில் தான் இருக்கும். யார் சோழப்படையிலேயே நல்லா நீந்துவாங்களோ அவங்க இந்த ஏரிக்குள்ள சென்று இந்த குமிழித்தூம்பை இப்படி தூக்குவாங்க. அப்போ தூக்கும் போது ஏரி ஃபுல்லா இருக்கிற தண்ணி எல்லாம் இந்த நீரோடி வழியா வரும். அதே மாதிரி ஏரி கலந்த தண்ணி எல்லாம் அந்த சின்ன சின்ன துளைகள், அதாவது சேரோடி வழியாகவும் உள்ள வரும். இது ரெண்டும் கலந்து ஒரே குழாயில வெளியே வரும். இங்க வெளியே வர தண்ணி வேளாண்மைக்கு உதவும். குமிழித்தூம்போட உண்மையான புகைப்படங்கள். அதே மாதிரி இந்த குமிழித்தூம்பை கட்டின ராஜராஜ சோழனுக்கு இன்னொரு பேரும் என்னன்னா சிவபாத சேகரன். சிவனின் திருவடிகளை தன் தலையால் தாங்குபவர் என்று அர்த்தம். அதுபோல இந்த ராஜராஜ சோழன் இந்த குமிழித்தூம்புல என்னென்னு அச்செடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, யார் இந்த குமிழித்தூம்பை கடைசி வரைக்கும் காப்பாற்றி வருகிறார்களோ அவர் காலில் உள்ள சிறு துகள்களை என் தலையால் தாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பவே தெரியுது நம்ம ராஜராஜ சோழன் எவ்வளோ இந்த குமிழித்தூம்புக்கு முக்கியம் கொடுத்துருக்காருன்னு. அதே மாதிரி இதெல்லாம் தான் குமிழித்தூம்பு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு புகைப்படங்கள்.